ஹாய், வெல்கம் டு சாராஸ் கைப்பக்குவம். இன்றைக்கி பார்க்க போகிறது நம்ம டேஸ்டியான தக்காளி தொக்கு எப்படி செய்யலாம் அப்படின்னா, இந்த தக்காளி தொக்கு வந்து நம்ம ஒயிட் ரைஸ், சப்பாத்தி, தோசை, இட்லி எல்லாத்துக்குமே சாப்பிடலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் தான் தக்காளி, வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலை எடுத்துக்கோங்க. ஒரு கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறம் கடுகு போட்டுக்கோங்க. கடுகு போட்டுட்டு நம்ம எடுத்து வச்ச கட் பண்ணிய பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வதக்குங்க. பூண்டு கொஞ்சம் நல்லா ப்ரௌனிஷ் கலருக்கு வரட்டும். நல்லா வதக்குங்க. வதக்குனதுக்கப்புறம் கருவேப்பிலை, வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேவையான அளவு வெங்காயம், தக்காளி எடுத்துக்கோங்க. இது தக்காளி தொக்குன்றதுனால வெங்காயம், தக்காளி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நம்ம ஆட் பண்ணிக்கணும். உங்களுக்கு தேவையான அளவு எடுத்துக்கோங்க. தக்காளி கொஞ்சம் வதக்கிட்டு மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. மஞ்சத்தூள் ஆட் பண்ணால் ஹெல்தி தானே, ஸோ கொஞ்சமாக லைட்டாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. மஞ்சத்தூள் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்குங்க. வதக்கிட்டு தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி ஆட் பண்ணிவிட்டு நல்லா நம்ம வதக்கணும். அப்போ தான் தக்காளி நல்லா கொஞ்சம் குழன்னு தொக்கு பதத்துக்கு வரும். ஸோ ஒரு 10 to 15 மினிட்ஸ் நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி வந்து வதக்கிட்டே இருக்கணும் தக்காளி தொக்குக்கு. அப்போ தான் டேஸ்டியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி தக்காளியை போட்டுட்டு இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் இது பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. நல்லா வதக்கிட்டே இருங்க. வதக்கிட்டு கொஞ்சமாக குழம்பு மிளகாத்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணால் டேஸ்டியாக இருக்கும். ஸோ கொஞ்சம் குழம்பு மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. குழம்பு மிளகாத்தூள் ஆட் பண்ணிவிட்டு நல்லா அதை கலக்கி விடுங்க. நல்லா இந்த மாதிரி கலக்கி விட்டுட்டு நம்ம கொஞ்சமாக மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கிறோம். மிளகாத்தூள் கொஞ்சம் அதிகமாக இருந்தால், காரமாக இருந்தால் தானே டேஸ்டியாக இருக்கும் தொக்கு வந்து. ஸோ உங்களுக்கு தேவையான ஒரு 2 டீஸ்பூன் இல்லைனா 3 டீஸ்பூன் வந்து மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லா இந்த மாதிரி கலக்கி விடுங்க. நல்லா இந்த மாதிரி கிளறி விடுங்க. பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் இப்போ தக்காளி எவ்வளோ வந்து குழஞ்சிருக்கு அப்படின்னு உங்களுக்கு நல்லா தெரியும். பார்த்தாலே கொஞ்சம் தக்காளி தொக்கு பதத்துக்கு இப்போ தான் வந்துகிட்டே இருக்குது. தக்காளியை நம்ம இந்த மாதிரி ஒரு 10 to 15 மினிட்ஸ் இந்த மாதிரி வதக்கிட்டே இருந்தனால இப்போ எப்படி இருக்குன்னு உங்களுக்கு பார்த்தாலே தெரியுதுன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் மறக்காமல். ஒரு 10 to 15 மினிட்ஸ் விட்டிங்கன்னா பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொதி வருதா, கொதி வந்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிடுச்சு இப்போ தக்காளி தொக்கு ரெடி ஆகிடுச்சு அப்படின்னு. ஸோ கொஞ்சம் ஒரு 10 to 15 மினிட்ஸ் இந்த மாதிரி விட்டுட்டு அடி பிடிக்காத மாதிரி பார்த்துக்கோங்க. அவ்வளோதான், தக்காளி தொக்கு ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் இறக்கிட்டு சாப்பிட்லாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.